ஹாய் ஹலோ வெல்கம் டு நிவி கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா மெழுகு பொங்கல் செய்யலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு கீ ஊற்றிக்கலாம். ஆஷிர்வாத் கீ ஊற்றிக்கலாம் கொஞ்சம். அப்புறம் கொஞ்சம் மெழுகு போட்டுக்கலாம். மெழுகு போட்ட உடனே சீரகமும் போட்டுக்கலாம். ரெண்டும் கொஞ்சம் பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதோட பச்சை மிளகாய் கூட சேர்த்திக்கலாம். வீட்டில் பச்சை மிளகாய் இல்லை, ஸோ நான் சேர்த்திக்கல. அப்புறம் இஞ்சி துருவி போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. இதில் பெருங்காயம் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா அரிசி ஊற வச்சிருந்தேன், பச்சை அரிசி, அது கூட பாசிப்பருப்பு ரெண்டும் ஊற வச்சு போட்டிருக்கேன். அப்புறமா உப்பு போட்டு கிளறிக்கலாம். நான் 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அந்த 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை நல்லா மூடிடலாம். தண்ணி ஊற்றிட்டு இதிலே கூட நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சிடலாம். அதுக்கான சட்னி செய்யலாம். ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக நறுக்கி போட்டுக்கிறேன். அப்புறம் இதோட கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். ஒரு 3 காஞ்ச மிளகாய், அப்புறமா இஞ்சி, அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி, அப்புறமா கடலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதோட உப்பு கொஞ்சம். கொஞ்சம் புளி போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம். சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி வேணும்னா கூட போட்டு அரைச்சிக்கலாம். நான் மறந்துட்டேன், அதனால் எடுத்து திருப்பி போட்டு அரைச்சிக்கிறேன். பொங்கல் ஆகிடுச்சு, சட்னி ஆகிடுச்சு. வாட்சிங் திஸ் வீடியோ.